ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தினா, பதிலடி கொடுக்க முயற்சித்தா விளைவுகள் இன்னும் மோசமாக இருக்கும் அப்படிங்கிறாரு. தன்னுடைய தாக்குதல் அதிகரிச்சதுன்னா பதிலடி பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறாரு. இதுவரை பார்க்காத அளவுக்கான தாக்குதலை நடத்துவோம் அப்படிங்கிற எச்சரிக்கையும் கொடுத்துருக்கிறாரு. ஏற்கனவே அவர் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் சொல்கிறாரு, இதுதான் உங்களுக்கான வாய்ப்பு, இதை பயன்படுத்திடுங்க, உங்கள் ஆட்சியை தூக்கி எறிஞ்சிடுங்க அப்படின்லாம் அவருடைய ட்விட்டர் பதிவில் நம்ம பார்த்தோம். இது 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 என்ன ஒரு முயற்சியை அமெரிக்கா எடுக்குதுன்னு பார்க்குறீங்க கிளாட்சன்? அதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை என்ன நீங்க பார்க்கணும்னா, ஈரான் மாதிரி நாடுகள் ஆர்கே சொன்ன மாதிரி இந்த தலைமைத்துவத்துக்கான ஆழமும் அகலமும் அதிகமா இருக்கு. அவங்க சும்மா நீங்க அவங்களுக்கு எதிராகவே நீங்க செயல்பட்டாலும் அமெரிக்கா சொல்றது அவங்க செய்யணும்னு ஒரு அர்த்தமே கிடையாது. 1979க்கு முன்னாடி எப்படி சுமூக உறவு இருந்துச்சோ அந்த உறவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இப்ப மிக மிக குறைவு. ஏன்னா அமெரிக்காவை தான் இஸ்ரேல் மூலமா ஈரானுடைய இந்த தளபாடங்கள் எல்லாத்தையும் வளர்த்து விட்டது 79க்கு முன்னாடி. 79ல ஒரு மிகப்பெரிய புரட்சி வந்ததுக்கு அப்புறம் அமெரிக்காவுக்கு எங்களுக்கு எந்த உறவுமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி விலகி போனதுதான் இந்த கிட்டத்தட்ட 48 ஆண்டுகள் அவங்க நிலைச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அயத்தொல்லா கொமேனியா இருந்தாலும் சரி, இவரா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே அப்படிதான் இருக்கு. அப்போ நேரடியாக ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது ஆள் மாற்றம் மட்டும்தான் தவிர மிகப்பெரிய ஆட்சி மாற்றமா மாறுறதுக்கு இன்னைக்கு இருக்கிற சூழலை இப்போ கடந்த ஆண்டினுடைய இறுதி பகுதியிலேருந்து போராட்டங்கள் அங்கே நடக்கிறத பார்த்தோம். உள்நாட்டில் அங்களுடைய எக்கனாமிக் கிரைசிஸ்னால மக்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த தாக்குதல் அப்படிங்கிறது அவங்கள கிளர்ச்சியாளர்களா அல்லது புரட்சியாளர்களா மாற்றுறதுக்கான ஒரு அட்டெம்ப்டாகவும் பார்க்க வேண்டியிருக்கா? மிகப்பெரிய இது ஏற்கனவே ஒரு 12 நாடுகள்ல அமெரிக்கா இதை ஏற்கனவே பரிசோதிச்சு பார்த்திருக்குது. இதை செய்யறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலே அவங்க உருவாக்கி இருக்காங்க. அட்லாண்டால இருக்கக்கூடிய ஸ்கூல் ஆஃப் அமெரிக்காஸ் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலே இதுக்காக நடந்துச்சு. அதுக்கான ட்ரைனிங் எந்தெந்த நாட்டுல ஆட்சி மாற்றங்களை கொண்டு வரணுமோ அந்த நாடுகளுக்கு அமெரிக்கர்கள் உள்ள அனுப்பி ஆட்சி மாற்றம் அப்படிங்கறத சில நேரங்கள்ல நேர்த்தியா செஞ்சிருக்கிறாங்க. பல நேரங்கள்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, கிளர்ச்சியாளர்களை ஊக்குவிச்சு சிஏயோட டைரக்டான ஒரு இன்டர்வென்ஷனை கொடுத்து அங்க அப்படியே ஆட்சிகளை மாத்திருக்காங்க. இது சிலி அப்படின்ற சிலியில பார்த்திருக்கோம், பொலிவியால பார்த்திருக்கோம், பல்வேறு எல் சால்வடோர்ல பார்த்திருக்கோம், மெக்சிகோல பார்த்திருக்கோம், ஹொண்டூராஸ்ல பார்த்திருக்கோம், பனாமால இந்த மாதிரி தென் அமெரிக்க நாடுகள்ல நடந்திருக்கிறத பார்த்திருக்கோம். அதே மாதிரி செர்பியாலையும் நம்ம பார்த்தோம், செர்பியால பார்த்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் அந்த பகுதியில பாத்தீங்கன்னா பல்வேறு நாடுகள்ல கிட்டத்தட்ட ஒரு 12-13 நாடுகள்ல இது மக்கள் கிளர்ச்சியின் மூலமாகவே ஆட்சி மாற்றத்தை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கான நிறைய கதைகள் வரலாறுகள் இருக்கு. ஆனா இது ஆயுதங்களை பயன்படுத்துறது அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விதமா பாக்குறோம். ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஈராக் மேல எப்படி நடந்ததுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு 18 வருடங்களுக்கு முன்னாடி ஈராக் மேல எப்படி தாக்குதல் நடந்ததுன்னு பாக்குறோம். அதுக்கு முன்னாடி ஈராக் குவைத்தை அட்டாக் பண்ணும்போது எப்படி அந்த அட்டாக் நடந்துச்சுன்னு பாக்குறோம். இதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. இது நீங்க சொன்ன அந்த கேள்விக்கு வரும்போது இதோட கொடுமையா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இருக்க ஒரு 12-13 ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ்ல 5 ஏர்கிராஃப்ட் கேரியரை பக்கத்துல போய் நிறுத்திட்டாங்க. அதுல இருக்கக்கூடிய ஒரு சில கன்ஸ் ஒரு கன் குறிப்பா ஒரு நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட 40,000 ரவுண்ட்ஸ் ஃபயர் பண்ணக்கூடிய பவர் இருக்கு, ஒரு கோக்கேன் அளவுல அப்படி சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி கொடூரமான அந்த செக்யூரிட்டைசேஷன் நடந்துச்சு. வெனிசுவேலால இருந்து அந்த கப்பல் நேரா இந்த பகுதிக்கு வருது. அதே சமயத்துல தென் அமெரிக்காவில இருந்து அடுத்த கப்பல் இதெல்லாம் பொசிஷன் பண்ணிட்டாங்க. அப்ப நடக்கக்கூடிய தாக்குதல் பயங்கர கொடூரமா இருக்கும். அவரு கொமேனி இருந்ததே ஒரு பதுங்கு குழியில தான் இருந்திருக்காரு, 100 அடி ஆழத்துல தான் அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளதான் இருந்திருக்காரு. ஆனா தாக்குதல் நடத்தினது 200 அடி வரைக்கும் கீழே போய் தாக்கக்கூடிய அளவுக்கான ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன பார்க்குறோம். ஒரு பள்ளியில் நடந்த தாக்குதல்ல கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகள் இறந்திருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது, 100 குழந்தைகளுக்கு மேல சொல்றாங்க. ஆமா. ஆனா இதுல என்ன பாக்குறோம்னா, உண்மையிலேயே நீங்க பின்னாடி என்ன அப்படின்னா, உண்மையிலேயே ட்ரம்ப்புக்கு இதனால என்ன தேவை அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அமெரிக்காவுக்கு என்ன தேவை, அவங்களுடைய முடிவு என்ன, அவங்களோட கொள்கை என்ன, அவங்களுடைய இறுதியா அவங்களுடைய ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு இன்னுமே தெளிவுபடுத்துறாங்க. ரெஜிம் சேஞ்ச் என்ன, ரெஜிம் சேஞ்ச் அதனால என்ன நடக்க போகுது, டெமோக்ரஸியா, ரெஸ்டரேஷன் ஆஃப் டெமோக்ரஸியா, அது நீங்க என்ன பண்ண போறீங்க, இது வரைக்கும் நடந்த விஷயங்களை எப்படி சப்போர்ட் பண்ணிருக்காங்கன்னு ஒரு தெளிவின்மை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. இது எங்க இருந்து வருதுன்னா, கடந்த ஆட்சியில இருந்தே வருது. ட்ரம்ப் இது முன்னாடி வந்தார் இல்லையா,
ட்ரம்ப் 1.0 இருந்து ட்ரம்ப் 2.0க்கு பெரிய வித்தியாசம் இல்லைன்றதான் நம்ம பார்க்கறோம். ரைட், இணைப்பில் இருங்க கிளாட்சன், பேசலாம். ஆர்கே, எப்போதுமே இஸ்ரேலை ஏற்றுக்கொள்ளாத ஒரு தலைவராக தான் அந்த கமேனி இருந்திருக்கிறாரு. இஸ்ரேல் அப்படிங்கிற நாடே வந்து ஒரு புற்றுநோய் கட்டி அப்படிங்கிற அளவுக்கு விமர்சனங்களை வைக்கக்கூடியவர். நிறைய ஆயுதம் தாங்கிய குழுக்களுக்கெல்லாம் இவங்க வந்து பேக் பண்ணாங்க. அந்த பிராந்தியத்தில் ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸாக இருந்தார். மத்திய கிழக்கு நாடுகளை ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துல இருந்தார். அப்படிங்கிறதுலாம் தான் இஸ்ரேலுக்கும் ஒரு பெரிய சிக்கலாக இருந்திருக்கலாம். இப்போ இந்த கமேனியினுடைய கொலை, அதுக்கு பிறகான விஷயங்கள் அப்படிங்கிறதுல அதிகார மாற்றம், ஆட்சி மாற்றம்னு இவங்க சொல்லக்கூடிய விஷயத்துலேருந்து என்ன நடக்கும்னு பார்க்குறீங்க அந்த பிராந்தியத்தில்? இல்ல, அமெரிக்காவை பொறுத்தவரை அமெரிக்காவுடைய நோக்கம் நிறைவேறவில்லை. இது வந்து சும்மா உங்களுடைய அந்த பப்ளிக்கு நீங்க சொல்லலாம். அதாவது இவர் வந்து பெரிய கொலையாளி, அவனை நம்ம கொண்டுட்டோம்னு சொல்லலாம். ஆனால் அதை தாண்டி அவர்களுடைய நோக்கம் இருக்கு இல்லையா? அதாவது பூட்ஸ் ஆன் த கிரவுண்ட் இல்லை என்றால், அதாவது அவர்களுடைய மிலிட்டரி நபர்கள் போய் அங்க இறங்கித்தான் லேண்ட் ஹோல்ட் பண்ண முடியும். இது நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது. ஒரு ஏவுகணை, 2 ஏவுகணை, இல்லைன்னா 10 ஏவுகணை போட்டு ஒரு 10 தலைவரை கொண்டாதனால ஒரு மாற்றம் அந்த நாட்டில் வர்றதுக்கு சாத்தியக்கூறு கிடையாது. அப்புறம் நீங்க கேட்டீங்க, அந்த கிளர்ச்சியாளர்கள்லாம் இருந்தாங்களே, அவர்கள் வந்து அவர்கள் இனி வந்து ட்ரம்ப் சொன்ன விஷயம், நீங்க வந்து அதிகாரத்தை எடுக்க வேண்டும் எல்லாம் சொல்றது. யார் கன் வச்சிருக்கா? கன் வச்சிருக்கிறது வந்து ரெவல்யூஷனரி கார்டு தான் கன் வச்சிருக்கானே தவிர நிச்சயமாக இவர்களுக்கு யார்கிட்டையும் வந்து கன்னு கிடையாது. எவ்வளவு சுட்டு தட்டுறாங்கன்னு நமக்கு இன்னும் கணக்கு கிடையாது. இந்த ப்ரொட்டஸ்ட்ல வந்து சமீபத்தில் நடந்த அந்த கிளர்ச்சியானாலும் சரி, இல்ல ப்ரொட்டஸ்ட் எடுத்துக்கொண்டாலும் சரி, அங்க எத்தனை பேர் கொண்டாங்கன்னு இப்போ கணக்கே கிடையாது. அப்ப அப்படி இருக்கிற சூழ்நிலையில வந்து நிச்சயமாக இன்னும் அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்குன்னு நமக்கு மிக தெளிவாக தெரியுது. அது எவ்வளவோ வாரங்கள் வந்து இந்த ப்ரொடெஸ்ட் போய்கொண்டே இருந்தது. அவ்வளவு நடந்து கூட பல நகரங்களில் வந்து மக்கள் வெளியே வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணது கூட, அதுக்கு முன்னாலே நான் இன்னொரு ப்ரொடெஸ்ட் பார்த்தோம். எது? அந்த பெண்கள் செய்த ப்ரொடெஸ்ட் இருக்கு இல்லையா? நாங்க வந்து ஆமா, தலை இது ஹெட் ஸ்கார்ஃப் அணிய மாட்டோம் என்ற ப்ரொடெஸ்ட், அது முதல் கட்டமாக நடந்தது. அதன் பிறகு வந்து இந்த மாதிரியான மக்கள் ஒரு போராட்டம் நடத்தினார்கள். இன்ஃபிளேஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஈரானை பொறுத்தவரை பல பொருட்கள் வந்து, குறிப்பாக மருந்துகள் எல்லாம் கிடைக்கவே மாட்டேங்குது. இந்தியாவிலிருந்து கூட கொஞ்சம் மருந்துகள் எல்லாம் போய்கொண்டிருக்கிறது. ஆனா சபஹார் போர்ட்லயே வந்து இன்னைக்கு வந்து நேற்றைய தினம் அட்டாக் செய்திருக்கிறார்கள். சோ அந்த ஒரு சூழ்நிலை தான் பார்த்துக்கணும். சபஹார் போர்ட்டும் நம்முடைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு யாருக்கு? இப்ப இந்தியாவுக்கான முக்கியமான ஒரு துறைமுக திட்டம் இல்லையா? அது என்னவாகும்? அதுவும் இதுல கவனிக்க வேண்டியதா இருக்கா? இந்தியாவுடைய கவலைகள்ல அல்லது நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமாக கவனிக்க வேண்டிய அம்சங்கள்ல அதுவும் பார்க்க வேண்டியிருக்கா? இல்ல, நிச்சயமாக கார்த்திகை செல்வன், இதுல பிரச்சனை எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு அதுல ஒரு என்ன ஸ்டாண்ட் நமக்கு இன்னும் சொல்லவே இல்லை நாம. அதாவது சபஹார் போர்ட்டை பொறுத்தவரை எப்ப ஈரான் கூட நீங்க ஒரு இது ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடாது என்று அமெரிக்கா சொன்னோன்னு நாம அதுல இருந்து அப்படியே வாபஸ் வாங்கிட்டோம் தான் நான் நினைக்கிறேன். அப்ப இன்னைக்கு என்ன ஸ்டாண்ட் என்றது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தெளிவாக கூறவில்லை. அமெரிக்கா தெளிவாக சொல்லி இருக்குது, நீங்க வந்து ஈரான் கூட டீல் பண்ணீங்கன்னா யூ வில் பி ஆல்சோ கன்சிடர்ட், உங்க மாதிரி சாங்ஷன் வைப்போம் என்று சொல்லி இருக்கிறது. அதன் பிறகு சபஹார் போர்ட் என்ற அந்த வார்த்தை வந்து டெல்லியில் இருக்கின்ற எம்ஏ வந்து இதுவரை உச்சரிக்கவில்லை. பிரதமரும் அதை பத்தி ஒன்றும் சொல்லவில்லை என்றுதான் முக்கியமான விஷயம். இதே